ஒரு சிறுவன் 6ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை. ஒரு இளைஞன் சிறை வாழ்க்கையில் ஆண்டுகளை கழித்தவன். ஒரு தலைவர் தமிழகத்தின் கல்வி நிலையை மாற்றிய மனிதர். அவர்தான் காமராஜர். உலகம் கிங் மேக்கர் என்று அழைத்த தலைவர். இந்த வீடியோவில் அவருடைய முழு வாழ்க்கை கதையை பார்க்கலாம். பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் விருதுநகரில் பிறந்தார். அவரின் குடும்பம் மிகவும் சாதாரணம். அப்பா ஒரு வியாபாரி, அம்மா ஒரு வீட்டுத்தாய். ஆனால் சிறுவயதிலேயே அவரின் வாழ்க்கையில் பெரிய சோதனை வந்தது. தந்தை இறந்துவிட்டார். இதனால் குடும்ப பொறுப்பு சிறுவயதில் காமராஜரின் தோளில் விழுந்தது. அவர் பள்ளியில் படித்தாலும் பொருளாதார பிரச்சினை காரணமாக 6ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை. பலர் இதிலேயே வாழ்க்கையை விடுவார்கள். ஆனால் காமராஜர் விடவில்லை. சுதந்திரப் போராட்டம். காமராஜர் இளமையில் இருந்தபோதே தேசப்பற்று கொண்டவர். மகாத்மா காந்தியின் பேச்சுகள் அவரை மிகவும் பாதித்தது. 1920களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். அவர் கலந்து கொண்ட முக்கிய இயக்கங்கள் ஒத்துழைப்பு இல்லா இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், குவிட் இந்தியா இயக்கம். இதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டார். மொத்தத்தில் 3000 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தாலும் அவரின் மன உறுதி குறையவில்லை. நாட்டுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அரசியல் பயணம் மற்றும் உயர்வு. சுதந்திரத்திற்குப் பிறகு காமராஜர் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டார். அவர் காங்கிரஸ் கட்சியில் மிகவும் முக்கியமான தலைவராக உயர்ந்தார். நேர்மை, உழைப்பு, எளிமை, இந்த மூன்றும் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. 1954இல் அவர் தமிழக முதலமைச்சராக ஆனார். இதுதான் தமிழகத்தின் கோல்டன் ஏரா ஆரம்பம். கல்வி புரட்சி. காமராஜர் பெயர் சொன்னால் முதலில் நினைவுக்கு வருவது கல்வி. அவர் நினைத்தார், ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்றால் மக்கள் கல்வியறிவு பெற வேண்டும். பள்ளிகள் திறப்பு. அவர் காலத்தில் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. கிராமங்களிலும் பள்ளிகள், ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி. மதிய உணவு திட்டம். பல குழந்தைகள் பசியால் பள்ளிக்கு வரவில்லை. அதை கவனித்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதனால் பள்ளி வருகை அதிகரித்தது. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தனர். கல்வி வளர்ச்சி. அவரின் ஆட்சியில் தமிழகத்தில் கல்வி வீதம் பெரிதும் உயர்ந்தது. இன்று தமிழகத்தின் கல்வி நிலை உயர்ந்திருப்பதற்கு காரணம் காமராஜர்தான். கிங் மேக்கர் கதை. அதிகாரத்தில் இருந்தும் அதற்கு ஆசைப்படாதவர் காமராஜர். அவர் தானாகவே முதல்வர் பதவியை விட்டுவிட்டார். காமராஜர் பிளான் கொண்டு வந்தார். இதன் மூலம் பெரிய தலைவர்கள் பதவியை விட்டு கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றார். அவரின் ஆதரவால் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமர்களாக ஆனார்கள். அதனால்தான் கிங் மேக்கர். எளிமையான வாழ்க்கை. காமராஜர் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. தனக்கு வீடு இல்லை, செல்வம் சேர்க்கவில்லை, சாதாரண உடை மட்டும். மக்கள் நலனே முக்கியமென்றார். இறப்பு மற்றும் மரபு. 1975 அக்டோபர் 2 காமராஜர் மறைந்தார். ஆனால் அவர் செய்த நன்மைகள், அவர் உருவாக்கிய கல்வி அமைப்பு இன்னும் உயிருடன் இருக்கிறது. படிப்பு இல்லாமல் சாதித்தவர். அதிகாரம் இருந்தும் எளிமையாக வாழ்ந்தவர். மக்கள் மனதில் என்றும் வாழும் தலைவர். அவர்தான் காமராஜர்.